பைத்தான் டிசைனர் பிடிஎஃப் வியூவர். ஸோ இந்த ப்ராப்ளம் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராப்ளத்தோடைய ஸ்டேட்மெண்ட் என்னங்கிறத நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதோட ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பிடிஎஃப்பில் நீங்கள் ஒரு வேர்டை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வேர்டு வந்து உங்களுக்கு ஹைலைட் ஆகி காமிக்கும். ஸோ இந்த ஹைலைட்டட் ஏரியா எவ்வளோங்கிறது தான் இந்த ப்ராப்ளமில் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நான் வந்து ஏபிசிங்கிற ஒரு வேர்டை வந்து கொடுத்துக்கிறேன். இதில் வந்து ஒவ்வொரு லெட்டர் ஏவோடைய வித்து வந்து 1 mm வச்சுப்போம். ஸோ அதே மாதிரி ஏபிசிக்கு எல்லா லெட்டரோட வித்து வந்து 1 mm. அண்ட் ஒவ்வொரு லெட்டருக்கும் வந்து ஹைட்டு வந்து டிஃபர் ஆகும். இதில் ஏக்கான ஹைட்டை வந்து நான் 1ன்னு கொடுத்துக்கிறேன், பிக்கான ஹைட்டை நான் 2ன்னு கொடுத்துட்டு சிக்கான ஹைட்டை வந்து அகெயின் நான் 1 வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போது இதுக்கான ஹைலைட்டட் ஏரியா எவ்வளோங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இந்த ஹைலைட்டட் ஏரியா வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்மேட்டில் தான் இருக்க போகுது. ஸோ அதனால் வந்து நம்ம இந்த இடத்துல ரெக்டாங்கிளுக்கான ஏரியாவை கண்டுபிடிச்சாலே இந்த ஹைலைட்டட் ஏரியாவையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்காக வந்து நான் அந்த லென்த்து வந்து ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணணும். லென்த்து வந்து என்னென்னா நம்ம கொடுத்துருக்க லெட்டர்ஸோட கவுண்ட். ஸோ இப்போ நான் ஒவ்வொரு லெட்டருக்குமே 1 mm தான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ இங்கே 3 லெட்டர்ஸ் இருக்குது, அப்போ 3 mm வந்து வரும். அண்ட் இதோட ஹைட்டை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து ஹைட் வந்து டிஃபர் ஆகும். நம்ம வந்து ஹையஸ்ட் ஹைட்டை வந்து எடுத்துப்போம். ஸோ பிக்கு தான் வந்து நம்ம 2 கொடுத்துருக்கோம். அதனால் இந்த இடத்துல ஹையஸ்ட் ஹைட்டை சூஸ் பண்ணி நம்மளுடைய லென்த்து கூட மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கான ஹைலைட்டட் ஏரியா வந்து கிடச்சிரும். இப்போது இதோட இன்புட் அண்ட் அவுட்புட்டை பற்றி பார்க்கலாம். இதோட இன்புட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 2 லைன்ஸ் ஆஃப் இன்புட்டை வந்து யூசர்ஸ்டேருந்து வாங்குகிறோம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து என்னென்னா ஒரு 26 ஸ்பேஸ் செப்பரேட்டட் கேரக்டர்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஏங்கிற பொசிஷன் வந்து 0ன்னு வச்சுப்போம். ஸோ ஏபிசிடியை வந்து ஒரு லிஸ்ட்டில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஏவோட இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து 0, பிக்கான இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து 1, சிக்கான இண்டெக்ஸ் பொசிஷன் 3, அப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ அதை இமேஜின் பண்ணி அந்த இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்கிற ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டுக்கும் நீங்கள் வந்து ஒரு ஹைட்டை ஸ்பேஸ் செப்பரேட்டடாக கொடுக்குறீங்க. புரியலைன்னு நினைக்கிறேன். ஸோ புரிகிற மாதிரி சொல்கிறேன். என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது ஃபஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷனில் ஏ இருக்குது, அதோட ஹைட்டு வந்து 1ன்னு வச்சுப்போம். ஸோ அப்போ நான் 1ன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு பிக்கான ஹைட்டை வந்து கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு சிக்கான ஹைட்டை கொடுக்குறேன். ஸோ இப்படியே வந்து ஒரு 26 கேரக்டர்ஸ் இருக்குது ஆல்ஃபபெட்டில். ஸோ அதுக்கான ஹைட்டை வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட் லைன் ஆஃப் இன்புட்டு. நெக்ஸ்ட் லைனில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு வேர்டை வந்து யூசர்ட்டேருந்து இன்புட்டாக வாங்க போகிறேன். ஸோ இது 2 தான் வந்து இன்புட்டு. அவுட்புட் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து ஃபைனலாக கேல்குலேட் பண்ண அந்த ஹைலைட்டட் ஏரியாவை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதுதான் இதோட அவுட்புட். நம்ம யூசர்ட்டேருந்து வாங்கின செகண்ட் லைன் ஆஃப் இன்புட்டில் ஒரு சின்ன கரெக்ஷன் வந்து இருக்குது. என்னென்னா நம்ம யூசர்ட்டேருந்து வாங்குற இன்புட் வந்து ஒரு லோவர் கேஸாக தான் இருக்கணும், அப்பர் கேஸாக அது இருக்கவே கூடாது. ஏன்னா நம்ம கொடுத்துருக்க ஹைட் வந்து லோவர் கேஸ்க்கான ஹைட்டை தான் கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அப்பர் கேஸ்க்கான ஹைட்டை கால்குலேட் பண்ணோன்னா அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன எரர் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் அந்த இடத்துல லோவர் கேஸில் தான் இருக்கணும். இப்போது இதுக்கான லாஜிக்கை வந்து நம்ம பில்ட் பண்ணலாம். இதுக்கான லாஜிக்கை பில்ட் பண்ணுறதுக்கு நான் ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனுக்கான நேம் வந்து பிடிஎஃப் வியூவர்னு கொடுத்துட்டு ஆர்குமெண்ட்ஸை வந்து ஏஹெச் அண்டு டபிள்யூ வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஏஹெச்க்கான ஃபுல் ஃபார்ம் வந்து ஆல்ஃபபெட் ஹைட் அண்ட் டபிள்யூக்கான ஃபுல் ஃபார்ம் வந்து அந்த வேர்டோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் டபிள்யூ. ஸோ அதனால் வந்து அந்த லாஜிக்கில் கொடுத்துருக்கேன். அண்ட் யூசர்ட்டேருந்து நம்ம 2 இன்புட் வந்து வாங்கணும். ஃபஸ்ட் இன்புட் வந்து என்னென்னா அந்த ஆல்ஃபபெட்டோடைய ஹைட்டு, ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டோடைய ஹைட்டையும் நம்ம ஸ்பேஸ் செப்பரேட்டட் கேரக்டர்ஸாக வாங்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் ஆல்ஃபபெட் ஹைட்டுங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு யூசர்ட்டேருந்து இன்புட்டை நான் வாங்கிக்கிறேன். நெக்ஸ்ட்டாக வேர்டுங்கிற ஒரு வேரியபிள் கொடுத்து யூசர்ட்டேருந்து வேர்டுங்கிற இன்புட்டை நான் வாங்கிக்கிறேன். இப்போ இந்த 2 இன்புட்டையும் எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஃபங்க்ஷனில் கால் பண்ணுறேன். ஸோ இது வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம வந்து லாஜிக்கை வந்து எழுத போகிறோம். ஸோ இந்த லாஜிக்கில் வந்து முக்கியமான 2 விஷயம் இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு அதோட லென்த்து வந்து நமக்கு தேவைப்படும் அண்ட் அதோட ஹைட்டுமே நமக்கு வந்து தேவைப்படும். ஸோ இந்த 2த்தையும் வந்து நம்ம வந்து 1 by 1 ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லென்த்தை ஃபைண்ட் பண்ணிடும். இதோட லென்த்தை ஃபைண்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஒவ்வொரு லெட்டருமே 1 mm வித் இருக்குங்கிறது நமக்கு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் இருந்தே நமக்கு தெரியும். ஸோ அதனால இதோட லென்த்தை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் எத்தனை இருக்குங்கிறத நம்ம கவுண்ட் பண்ணாலே இதோட லென்த் வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா லென்த்துங்கிற ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு அதில் லென் ஆஃப் அந்த வேர்டோடைய லென்த்தை வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இதனால வந்து நமக்கு லென்த்து வந்து ஈஸியாக ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட ஹைட்டை வந்து கண்டுபிடிக்கணும்.
ஹைட்டை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப பிரச்சனையான ஒரு விஷயம். ஏன்னா ஹைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம யூசர்ட்டேருந்து வாங்கின ஸ்பேஸ் செப்பரேட்டட் கேரக்டர்ஸை வந்து நம்ம லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா அது ஒரு சில ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூசர்ட்டேருந்து வாங்கின அந்த ஸ்பேஸ் செப்பரேட்டட் கேரக்டரை வந்து நான் லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்ப்ளிட்டுங்கிற ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷனை என்ன பண்ணோம்னா நம்ம வாங்கின யூசர்ட்டேருந்து வாங்கின இன்புட்டை வந்து லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ இப்போ வந்து நான் இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். அண்ட் இப்போது நான் ஃபைனலாக வந்து என்ன பண்ணுறேன்னா ஹைட்டுங்கிற ஒரு வேரியபிள் வந்து கொடுக்குறேன். ஸோ ஹைட்டுங்கிற வேரியபிளில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு எம்டி லிஸ்ட்டை வந்து ஜஸ்ட்டு இப்போதைக்கு கொடுத்து வைக்கிறேன். அது ஏன் கொடுக்குறோங்கிறத நான் வந்து வீடியோ போக போக சொல்கிறேன். ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன் ஒரு லூப் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த லூப்பை யூஸ் பண்ணி வேடில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே நான் வந்து ட்ராவர்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணி நான் அந்த எல்லா வேடில் இருக்க எல்லா கேரக்டர்ஸுமே ட்ராவர்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்படி ட்ராவல்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுறேன் பொசிஷன் வந்து ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இருக்குது. என்னென்னா இப்போது நம்ம வந்து அந்த வேடில் இருக்கிற ஒரு லெட்டர் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து டீன்னு வச்சுப்போம். அதோடைய ஹைட்டு வந்து கண்டுபிடிக்கணும்னா அதோட இண்டெக்ஸ் பொசிஷன் நமக்கு தேவைப்படுது. அந்த இண்டெக்ஸ் பொசிஷனை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி அந்த லிஸ்ட்டில் ஆல்ஃபபெட் கேரக்டர்ஸை ஸ்டோர் பண்ணோம்னா நம்மளால் அந்த ஃபர்ஸ்ட் லெட்டரோட இண்டெக்ஸ் பொசிஷன் எல்லா லெட்டர்ஸோட இண்டெக்ஸ் பொசிஷனையுமே நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா லோவர் கேஸுங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளில் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா நமக்கான அந்த லிஸ்ட்டை வந்து நான் இப்போ ஸ்டோர் பண்ண போகிறேன். இப்போது நான் நமக்கான லிஸ்ட்டை வந்து இந்த இடத்துல நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ இதை யூஸ் பண்ணி நம்மளால் அந்த இண்டெக்ஸ் பொசிஷனை ஃபைண்ட் பண்ண முடியும். இப்போது நான் அந்த ஃபார் லூப்குள்ளே வந்துக்கிட்டு என்ன கொடுக்குறேன்னா பொசிஷனுங்கிற ஒரு வேரியபிள், ஸோ அதுக்கு ஷார்ட் ஃபார்மாக POSங்கிறத கொடுத்துட்டு லோவர் கேஸில் இருக்கிற அதாவது லோவர் கேஸில் இருக்கிற இண்டெக்ஸ் பொசிஷன் எனக்கு தேவைப்படுது. ஸோ இண்டெக்ஸ் எந்த லெட்டரோட இண்டெக்ஸ் பொசிஷன்னா இந்த வேடில் இருக்கிற ஒவ்வொரு லெட்டர்ஸோட இண்டெக்ஸ் பொசிஷன் எனக்கு தேவைப்படுது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா லோவர் கேஸ் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் i. ஸோ அதை கொடுத்து இந்த இண்டெக்ஸ் பொசிஷன் எடுத்து போயிட்டு நம்ம POSங்கிற வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறமா இன்னொரு விஷயம் பண்ண போகிறேன். அது என்னன்னா இப்போ நான் அதோட பொசிஷன் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இந்த பொசிஷனை யூஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த லிஸ்ட்டில் இருக்கிற பொசிஷனை ஆக்சஸ் பண்ணி அந்த எலமெண்ட்டோட ஹைட்டை வந்து நம்ம இப்போ எடுக்க போகிறோம். ஸோ அந்த ஹைட் எடுக்கிறது தான் இப்போ 2வது லைன் கோடில் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து டைரெக்டாக அந்த ஹைட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுடைய ஹைட்டுங்கிற ஒரு வேரியபிள் வந்து கொடுத்துருந்தேன்ல அந்த வேரியபிளில் நான் போயிட்டு ஸ்டோர் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நம்ம வந்து அப்பண்ட் பண்ணலாம் ஹைட் டாட் அப்பண்ட். ஸோ இது வந்து ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் தான், லிஸ்ட்டில் யூஸ் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம வந்து AHங்கிற லிஸ்ட் இருக்குது. ஸோ அதை வந்து நான் இப்போ லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். அந்த லிஸ்ட்டில் POSங்கிற பொசிஷனில் இருக்கிறத எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஹைட்டுன்னு ஒரு எம்டி லிஸ்ட்டு டிக்ளேர் பண்ணியிருப்போம்ல அதில் போயிட்டு ஸ்டோர் பண்ணுங்கிறத நான் இப்போ வந்து இந்த 2வது லைன் கோடில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மொத்த லூப்புமே ரன் பண்ணதுக்கப்புறமா அதாவது இந்த வேடில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் ட்ராவல்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா மேக்ஸிமம் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கு நான் வந்து ஒரு hmaxங்கிற ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். அந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறமா நான் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு பைத்தானில் மேக்ஸுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி மேக்ஸிமம் வந்து நான் ஃபைண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ ஃபைனலாக என்ன பண்ண போகிறேன்னா நமக்கு லென்த்தும் கிடச்சிருச்சு, அதோடைய ஹைட்டுமே கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு தேவையான ஹைலைட்டட் ஏரியா எவ்வளவுங்கிறது நமக்கு கிடச்சிரும். ஸோ அதுக்கு நான் ரிசல்ட்டுங்கிற ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு அதில் இந்த 2 வேல்யூவும் நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இருக்குது. நம்ம யூசர்ட்டேருந்து வாங்கினது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக தான் வாங்கியிருப்போம். ஸோ அதை வந்து இப்போ நான் டைப் காஸ்ட் பண்ணி இன்ட்டாக வந்து நான் டைப் காஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் இன்ட்டுன்னு கொடுத்துட்டு அதில் நம்மளுடைய hmaxை வந்து நான் இப்போ கொடுக்குறேன். இதனால் என்ன நடக்கும்னா நம்ம இப்போ கொடுத்துருக்க அந்த hmax வந்து இன்ட்டாக சேஞ்ச் ஆகிரும். இப்போ இந்த இன்ட்டாக சேஞ்ச் ஆன hmaxும் நம்ம லென்த்து கூட மல்டிப்ளை ஆகி ரிசல்ட்டுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிரும். ஸோ இதுதான் வந்து நமக்கான ஃபைனல் ரிசல்ட்டு. இப்போ நம்ம இதை வந்து பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து நான் டைரெக்டாக
ரிசல்ட்டை நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். நம்மளோட கோடை வந்து நான் ஹேக்கராங் வெப்சைட்டில் நான் அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணி பார்க்குறேன். ரன் கோடு கொடுக்கும்போது சாம்பிள் டெஸ்ட் கேசஸ் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ ரன் கோடு கொடுத்துட்டேன். நமக்கான சாம்பிள் டெஸ்ட் கேசஸ் வந்து ரெண்டுமே பாஸ் ஆயிடுச்சு. சப்மிட் கோடு கொடுக்கும்போது என்ன நடக்கும்னா ஒரு 5 to 10 டெஸ்ட் கேசஸ் இருக்கும். அந்த டெஸ்ட் கேசஸில் நம்ம கோட் ஸ்டேபிளாக இருக்குதாங்கிறத செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இப்போ நான் சப்மிட் கோடு வந்து கொடுத்துட்டேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 டெஸ்ட் கேசஸ் கிட்ட நம்ம கோடு வந்து ஸ்டேபிளாக இருந்திருக்குது. டோட்டலாக 6 டெஸ்ட் கேசஸ் வந்து இந்த ஹேக்கராங் வெப்சைட்டில் நம்ம கோடுக்கு வந்து செக் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா டெஸ்ட் கேசஸுமே பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இது மூலமாக நம்ம ரைட் பண்ண கோடு வந்து இந்த ப்ராப்ளம்க்கு ஓகேங்கிறது வந்து புரியுது. ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இது ரிலேட்டடாக எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டாக வந்து எந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் முடிஞ்சால் பண்ணுறேன்.